காசு பணமும் பொண்ணு பொருளும் காசு பணமும்
ஏசாயா 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும் வருகை குறித்தும் பாடலாக திருவசனங்களாக நாம் கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக நமக்காக அவர் மனுரூபமாய் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய துரைத்தனங்களுக்காகவும் அவர் மரிக்கும்படிக்கு வார்த்தையாகிய தேவன் அவர் மனுரூபமானார். வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தர் அவரே. இந்த அந்த சராசரங்களை படைத்தவர், இந்த இயற்கைகளை படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்த தேவன் மனிதனை படைத்ததினாலே அவர் மனம் கஷ்டப்பட்டவராய்